வடக்கு காசாவில் கொல்லப்பட்ட கட்டளை தளபதியையும் சிப்பாய்களையும் கொத்தாக ஹெலிகாப்டர்களில் அள்ளிச் சென்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே நடைபெற்று வரும் அடுத்த கட்ட மறைமுகமான பேச்சுவார்த்தைகளும் அதிரடியான சம்பவங்களும். செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்காவுக்கு எதிராக யெமன் ஹவுதிகளோடு கைகோர்த்திருக்கக்கூடிய சீனாவின் அடுத்த கட்ட நகர்வுகள். சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க ட்ரோன்களும் 4 வாரத்திற்குள்ளே யெமன் ஹவுதி இராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய வீரியமான தாக்குதல்களும் புதிதாக களமிறக்கப்பட்ட போர்க்கப்பலுக்கு வழங்கப்பட்ட விருந்துகளும். ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கான லெபனான் ஜனாதிபதியினுடைய நிலைப்பாடும் இதற்கான ஹிஸ்புல்லாவினுடைய பதில்களும். 2025ஆம் ஆண்டுக்குள்ளே ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுதபாணியாக்கி ஹிஸ்புல்லாவுக்கு சொந்தமான அனைத்து ஆயுதங்களையும் இராணுவ தளவாடங்களையும் சுரங்கப்பாதைகளையும் லெபனான் அரசு இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்து லெபனானுக்குள்ளே சமநிலையை ஏற்படுத்துவதுதான் லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுனின் மிக முக்கியமான வேலை திட்டமாக அமைந்திருப்பதாகவும் இந்த வருடத்திற்குள்ளே இந்த இலக்கை அடைந்து கொள்வதற்காக லெபனான் ஜனாதிபதி அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் ஆரம்பித்திருப்பதாகவும் லெபனானினுடைய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அது மட்டுமல்ல பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டும் சில முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டும் இந்த வருடத்தினுடைய இறுதிக்குள்ளே நாங்கள் ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுதபாணியாக்கி விடுவோம் என ஜோசப் அவுன் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திடம் உறுதி அளித்திருப்பதாகவும் இதற்கீடாக தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேறும் என்றும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் ஜோசப் அவுனுக்கு உறுதியளித்திருப்பதாகவும் லெபனானினுடைய அல் அக்பர் ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதாவது ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுதபாணியாக்கினால் தெற்கு லெபனான் பிரதேசங்களிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெளியேறுவதாகவும் இன்னும் லெபனானுக்கு தேவையான அனைத்து விதமான பொருளாதார உதவிகளையும் முழுமையாக வழங்குவதாகவுமே டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் லெபனான் தலைமைகளுக்கு உறுதியளித்துள்ளது. ஆனால் லெபனானினுடைய அரசாங்கம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நிராயுதபாணியாக்கினாலும் அமெரிக்கா கூறியதை போன்று இந்த கோரிக்கைகளை ஒருபொழுதும் அவர்கள் நிறைவேற்றப் போவதில்லை. ஹிஸ்புல்லா முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட்டதற்கு பிறகு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு விரிவாக்கத்தையும் அதிகரிக்கும். மேலும் லெபனான் அரசாங்கத்தினை முழுமையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களையே மேற்கொள்ளும் என லெபனானினுடைய ஊடகவியலாளர் கலீல் அல் நஸ்ருல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு லெபனானுக்குள்ளே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் லெபனானினுடைய அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாங்கள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வோம் என லெபனானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சவுதி அரேபியாவின் தூதரிடத்தில் உறுதிப்படுத்தி இருந்ததும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். மேலும் இந்த அரபு நாடுகளும் துருக்கியும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதன் மூலமாக லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவு வலுப்படுத்துவதற்கும் முயற்சி செய்கின்றார்கள். இவை தொடர்பாக நான் முன்னே காணொளிகளும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே இப்படியான சூழ்நிலையில் தற்போது ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் சில முக்கியமான கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார். ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்கள் இஸ்ரேலிய எதிரியை எதிர்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றன. மேலும் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கு நாங்கள் யாருக்கும் அனுமதிக்கப் போவதில்லை. ஹிஸ்புல்லா ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும், ஹிஸ்புல்லா முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்கின்ற யோசனையை அவர்களுடைய அகராதிகளில் இருந்து முழுமையாக நீக்கிவிட வேண்டும். ஒரு பொழுதும் நடைபெறாத விடயத்தை பற்றி பல்வேறுபட்ட தரப்பினர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். ஹிஸ்புல்லா பலவீனமடைந்துள்ளது, நாங்கள் ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுதபாணியாக்குவோம் என வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள் அவர்களுடைய முட்டாள்தனத்தையே சுட்டிக்காட்டுகின்றன. மேலும் எதிர்ப்பு பலவீனமடைந்துள்ளது என்று அவர்கள் நினைப்பது வெறும் மாயைகளாகும். எங்களுடைய ஆயுதங்கள் எதிர்ப்பினுடைய தூண்களாகவே இருக்கின்றன. அதுதான் எங்களுடைய நாட்டை பாதுகாத்து விடுவித்தது, எங்களுடைய தேசத்தின் இறையாண்மையை பாதுகாத்தது. எனவே லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த அதிகாரத்தினாலும் தலைமைகளினாலும் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்கவே முடியாது. அதே போன்று நாங்கள் லெபனான் அரசு இராணுவத்திற்கு எதிராக மோதல்களை விரும்பவில்லை. தேசிய ஒற்றுமையின் முக்கியத்துவத்தினை நாங்கள் மதிக்கின்றோம். இருப்பினும் எங்களுக்கு தொடர்ச்சியாக பொறுமையாக இருக்க முடியாது. ஆக்கிரமிப்பு எதிரியினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு மத்தியிலும் அத்துமீறல்களுக்கு மத்தியிலும் எங்களுடைய பொறுமைக்கு உத்தரவாதம் அளிக்க முடியாது. தற்போது நாங்கள் பொறுமையாகவே இருக்கின்றோம். ஏனென்றால் இழப்புகள் மற்றும் இலாபங்களுக்கு இடையிலே சமநிலை இருப்பதாக ஞானம் ஆணையிடுகின்றது. சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மதிப்பீடுகளை மேற்கொண்டே நாங்கள் காய் நகர்த்தல்களை யுத்த களத்தில் மேற்கொள்கின்றோம். நாங்கள் தற்போது இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை கடைபிடிக்கின்றோம். இதனை ஒட்டுமொத்த உலகமும் பார்க்கின்றது. ஆனால் இஸ்ரேலிய எதிரி இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை ஒரு பொழுதும் மதிக்கவில்லை. அத்தோடு நாங்கள் பலவீனமாக இல்லை, எதிர்ப்பும் பலவீனமாக இல்லை. எங்களுடைய ராஜதந்திர நடவடிக்கைகளுக்கும் பொறுமைகளுக்கும் இதற்கு பிறகு உத்தரவாதம் அளிக்க முடியாது. இதனை கருத்தில் கொண்டு அனைத்து தரப்பினரும் செயற்பட வேண்டும் என லெபனான் எதிர்ப்பினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார்.
அத்தோடு நிலைமைகள் சரியாக அமையும் சந்தர்ப்பத்தில் லெபனான் அரச இராணுவத்தினை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வார்கள் என்றும், ஒருவேளை லெபனான் அரசாங்கத்தினை கூட ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் முழுமையாக கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், இதனை நோக்கிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் சில காய் நகர்த்தல்களை மறைமுகமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் என்றும் லெபனானினுடைய ஆய்வாளர்கள் சில கருத்துக்களையும் முன்வைத்துள்ளார்கள். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இன்று காலையும் தெற்கு லெபனானினுடைய ஐட்டால்ஷா பிரதேசத்தில் வாகனம் ஒன்றினை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. மேலும் லெபனானிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் 100க்கும் அதிகமான லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் 200க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் லெபனானினுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்து அமெரிக்க இராணுவம் சிரியாவிலிருந்து முழுமையாக வெளியேறப் போவதாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஆனால் தற்போது அமெரிக்க இராணுவம் சிரியாவில் இருக்கக்கூடிய 2000 துருப்புக்களில் 600 துருப்புக்களை மாத்திரமே மீள பெற்றிருப்பதாகவும், ஏனைய துருப்புக்கள் அனைவரும் சிரியாவிலேயே நிலை கொண்டிருப்பார்கள் என்றும், சிரியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்கள் தொடர்ச்சியாக செயற்படும் என்றும் அமெரிக்காவின் பென்டகன் அறிவித்துள்ளது. அதாவது அமெரிக்காவின் பொருளாதார காரணங்களின் காரணமாகவே சிரியாவில் இருக்கக்கூடிய இராணுவ துருப்புக்களுடைய எண்ணிக்கையினை அமெரிக்கா குறைத்துள்ளது. யமனின் ராசிசா எரிபொருள் துறைமுகத்தை இலக்கு வைத்து அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட யமன் மக்களுடைய எண்ணிக்கையானது 58 ஆக உயர்ந்துள்ளது. மேலும் படுகாயமடைந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கையானது 255 தாண்டி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நேற்றிரவு அமெரிக்கா யமனினுடைய சனா பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஹுதைதா பிரதேசத்தை இலக்கு வைத்தும் 10க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. குறித்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பொருளாதார கட்டிடங்கள் இலக்கு வைத்தும் குடியிருப்பு பிரதேசங்கள் இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. யமன் ஹவுதிகளின் இராணுவ தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியாததன் காரணத்தினாலும், யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய மிக முக்கியமான ஆயுத கிடங்குகளை கண்டுபிடிக்க முடியாததன் காரணத்தினாலும், யமன் ஹவுதிகள் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியாததன் காரணத்தினாலுமே அமெரிக்காவானது யமன் பொதுமக்களை இலக்கு வைத்தும் பொருளாதார கட்டிடங்களை இலக்கு வைத்தும் இவ்வாறு கோழைத்தனமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக யமன் தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு நேற்றிரவு யமன் ஹவுதி இராணுவத்தினர் அமெரிக்காவின் MQ-9 ட்ரோன் ஒன்றினையும் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். இதுவரைக்கும் அமெரிக்காவின் 20 ட்ரோன்களை யமன் ஹவுதி இராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் MQ-9 ட்ரோன் உற்பத்தியை விட யமன் ஹவுதி இராணுவத்தினர் வேகமாக MQ-9 ட்ரோன்களை அளித்து வருவதாக அமெரிக்க ஆய்வு நிறுவனங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் கடந்த 19 மாதங்களுக்குள்ளே யமனுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுடைய மொத்த செலவீனங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது கடந்த 19 மாதத்திற்குள்ளே கடல் பிரதேசத்தில் அமெரிக்கா மேற்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ராணுவ நடவடிக்கைகளுக்கும் 6.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவழிக்கப்பட்டிருப்பதாக குறித்த ஆய்வு நிறுவனங்கள் தகவல்களை வெளியிட்டுள்ளன. யமன் ஹவுதிகளுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் யமன் ஹவுதிகளுடைய ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்துவதற்காகவுமே இந்த 6.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவழிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து செங்கடல் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவின் இன்னும் மிக முக்கியமான போர்க்கப்பலான கார்லஸ் வின்சென்ட் போர்க்கப்பலை வரவேற்கும் நோக்கத்தோடு யமன் ஹவுதிகள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த போர்க்கப்பலுக்கு தரமான விருந்துகளை வழங்க வேண்டும் என்பதற்காக யமனினுடைய கடற்படையினரும் வான்படையினரும் 20க்கும் அதிகமான கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் பயன்படுத்தி உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இன்று மாலையும் குறித்த போர்க்கப்பலுக்கு மாலை விருந்துகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு கடந்த 4 வாரங்களுக்குள்ளே மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பாக யமனினுடைய தலைமை சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார். நாங்கள் 4 வாரத்திற்குள்ளே 78 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம். இந்த தாக்குதல்களுக்காக நாங்கள் 171 ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் பயன்படுத்தியுள்ளோம். மேலும் இந்த தாக்குதல்களிலே 33 தாக்குதல்கள் ட்ரூமேன் போர்க்கப்பலை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருந்தன. எங்களுடைய இந்த தொடர்ச்சியான தாக்குதல்களினால் ட்ரூமேன் போர்க்கப்பலுடைய கட்டளை தளமும் முழுமையாக சிதைக்கப்பட்டுள்ளது. இதனை உறுதிப்படுத்தும் நோக்கத்தோடு அமெரிக்கா புதிய போர்க்கப்பலையும் செங்கடல் பிரதேசத்திற்கு அனுப்பி வைத்துள்ளது. அதேபோன்று நாங்கள் கடந்த 4 வாரத்திற்குள்ளே 40க்கும் அதிகமான ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் பயன்படுத்தி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எதிராக 26 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம். மேலும் எங்களுடைய தாக்குதல்களை இத்தோடு நின்றுவிடப் போவதில்லை. இதற்கு பிறகும் அடுத்த கட்ட தாக்குதல்களை நாங்கள் வீரியமாக மேற்கொள்வோம் என யமனுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். அடுத்து யமனுடைய துணை ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யமனுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகள் வலுவடைந்து செல்கின்றன. யமனுக்கு தேவையான மிக முக்கியமான அனைத்து விதமான உதவிகளையும் சீனா தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. இதற்காக நாங்கள் சீனாவினுடைய தலைமைகளை பாராட்டுகின்றோம். காசா தொடர்பான சீனாவுடைய நிலைப்பாடு நேர்மையானதாகும். மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் சீனாவோடு ஒன்றிணைந்து செங்கடல் பிரதேசத்தில் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கும் நாங்கள் தயாராகி உள்ளோம் என யமனுடைய ஊடக துணை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். செங்கடல் பிரதேசத்தில் ஆதிக்கத்தினை அதிகரிப்பதற்காக அமெரிக்கா எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக சோமாலிலாந்து பிரதேசத்தில் மிகப்பெரிய இராணுவ தளம் ஒன்றினை அமைப்பதற்கும் தயாராகி வருகின்றது. எனவே இப்படியான நிலைமையில் செங்கடல் பிரதேசத்தில் அமெரிக்காவின் ஆதிக்கத்தினை குறைப்பதற்காகவும் சீனாவும் யமனும் ஒன்றிணைந்து பல வேலை திட்டங்களை ஆரம்பிக்க
போகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஈரானின் அணுசக்தி திட்டங்களுக்கு பொறுப்பான அதிகாரியான அலி ஷம்கானி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானிய அதிகாரிகள் 9 கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு விரிவான ஒப்பந்தத்தினை மேற்கொள்வதற்கான அதிகாரங்களோடு இத்தாலிக்கு விஜயம் செய்துள்ளார்கள். எங்களுடைய கொள்கைகளுக்கு எதிராகவும் நிபந்தனைகளுக்கு எதிராகவும் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் ஒருபொழுதும் நாங்கள் கையொப்பமிடப் போவதில்லை. இந்த நிபந்தனைகளிலே ஒரு நிபந்தனையாவது ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் நாங்கள் இந்த ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் சரணடையக்கூடிய ஒப்பந்தங்களை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என அலி ஷம்கானி அவர்கள் ஊடகங்களிடம் தெரிவித்தார். அதே போன்று நேற்றிரவு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவின் நோக்கங்கள் பற்றி எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகங்கள் இருக்கின்றன. இருப்பினும் நாங்கள் நாளைய தினம் தீவிர தன்மையோடு இந்த பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வோம். நம்பத்தகாத நியாயமற்ற கோரிக்கைகளை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். எனவே இதற்கமைவாக இன்றைய தினம் இத்தாலியினுடைய தலைநகரான ரோமிலே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அடுத்த கட்ட மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த பேச்சுவார்த்தைகள் ஓமான் நாட்டிலேயே நடைபெற வேண்டும் என ஈரானிய தலைமைகள் தெரிவித்திருந்தார்கள். இருப்பினும் இறுதிக்கட்டத்தில் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தைகளை இத்தாலியில் தான் நடத்த வேண்டும் என தெரிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து நேற்றிரவு ஈரானிய தலைமைகள் அதிரடியாக ரோமிலே இருக்கக்கூடிய ஓமானினுடைய தூதரகத்தில் தான் நடைபெற வேண்டும் என தெரிவித்துள்ளார்கள். மேலும் இதற்கு அமெரிக்க தரப்பினரும் ஒப்புக்கொண்டு இன்றைய தினம் ரோமிலே இருக்கக்கூடிய ஓமான் நாட்டினுடைய தூதரகத்திலேயே இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஓமான் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சருடைய தலைமைக்கு கீழால் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தற்போது கிட்டத்தட்ட 5 மணித்தியாலங்களுக்கு மேலாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்படும். எனவே நாளைய காணொளியில் குறித்த பேச்சுவார்த்தை தொடர்பான முழுமையான தகவல்களை நான் பதிவிடுகின்றேன். ஹமாஸினுடைய செயல்பாட்டு தலைவர் கலீல் அல்-ஹையா அவர்கள் சில முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். நாங்கள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து கைதிகளையும் விடுதலை செய்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம். ஆனால் நெட்டன்யாஹூ அவருடைய அரசாங்கத்தினை பாதுகாப்பதற்காகவும் அவருடைய பதவியையும் கௌரவத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காகவுமே ஒப்பந்தங்களை மேற்கொள்கின்றார். நெட்டன்யாஹூ காசாவில் போரை தொடர்வதன் மூலமாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வதற்கு விரும்புகின்றார். காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக காசாவிலிருந்து வெளியேறாமல் எந்தவிதமான ஒப்பந்தங்களும் வெற்றி அளிக்கப் போவதில்லை. மேலும் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் பணைய கைதிகளையும் முழுமையாக மீட்டெடுக்கவே முடியாது. அதே போன்று காசாவில் எதிர்ப்பினுடைய ஆயுதங்களை களைவதும் எதிர்ப்பை நிராயுதபாணியாக்குவதும் பேச்சுவார்த்தைகளுக்கு உட்பட்ட விடயமே அல்ல. எதிர்ப்பினுடைய ஆயுதம் பலஸ்தீனிய மக்களுடைய உரிமையாகும். மேலும் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என கலீல் அல்-ஹையா அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு காசாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பழங்குடி குலத்தை தவிர ஏனைய அனைத்து பழங்குடி குலத்தவர்களும் ஒன்றிணைந்து சில அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். காசாவிலிருந்து பலஸ்தீனிய எதிர்ப்பை முழுமையாக நீக்குவதை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஹமாஸையும் இன்னுமேனி எதிர்ப்பு குழுக்களுடைய ஆயுதங்களையும் களைவது பலஸ்தீனிய மக்களின் உரிமையை மீறக்கூடிய செயலாகும். மேலும் காசாவில் இருக்கக்கூடிய அனைத்து பழங்குடி குலத்தவர்களும் பலஸ்தீனிய எதிர்ப்புக்கு முழுமையான ஆதரவுகளை வழங்குகின்றோம் என்றும் காசாவினுடைய நிர்வாகத்தில் தொடர்ச்சியாக பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்கள் இருப்பதற்கான முழுமையான ஆதரவையும் நாங்கள் வழங்குகின்றோம் என காசாவில் இருக்கக்கூடிய அரபு பழங்குடி குலத்தவர்களுடைய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே கடந்த 24 மணித்தியாலங்களாக மேற்கொண்டு வரக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 40க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகளும் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக வடக்கு காசாவின் சுஜையா கிழக்கு பிரதேசத்திலும் தூஃபாவினுடைய கிழக்கு பிரதேசத்திலும் அல்கசாம் படையினரும் அல்குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை சுற்றி வளைத்து தொடர்ச்சியான துப்பாக்கிச் சூடு தாக்குதல்களையும் யாசின் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவு குறித்த பிரதேச பிரதேசத்திலே வீடொன்றில் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து யாசின் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறைந்தது 5 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களாவது கொல்லப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இன்று மாலை தூஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் பொறிக்குள்ளே சிக்கி மொத்தமாக வெடித்து சிதறியுள்ளன. மேலும் இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கட்டளை தளபதி ஒருவரும் 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த தாக்குதலிலே கொல்லப்பட்ட படுகாயமடைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை மீட்பதற்காக சென்ற 669வது மீட்பு படையணியை இலக்கு வைத்தும் பலஸ்தீனிய போராளிகள் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 5 ஹெலிகாப்டர்களிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய உடல்கள் வைத்தியசாலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.